என்ன மிஸ்டர் இது? சார், என் பொண்டாட்டிகிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, வெளியவே வரமாட்டேங்கிறான் சார். கட்டில விட்டு நகரவே மாட்டாளாம். ஐயோ, என் காதலி வராளே, இப்ப நான் என்ன செய்யறது? சார், ஒண்ணு பண்ணுங்க, தைரியமா நீங்க உங்க காதலிட்ட பேசிட்டே இருங்க, நான் ஒளிஞ்சுக்கிறேன். கமாண்டாளி, போதும். உங்க காதலியை வெளியே அனுப்பிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி என்ன வரவேற்கிறீங்களா? காதலியா? எனக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் தான் கண்ணாலேயே பார்த்தேனே அந்த சட்டக்காரிய. இருந்தாலும் நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. முகத்தை மூடிக்கிட்டு ஓடினீங்களே, நீங்களே ஒரு ஆம்பளையா? டார்லிங், என்ன ஏன் குரல் கம்முது? உங்களை நம்பினதுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. அவரை பேக் பண்ணி அனுப்பின தைரியத்துலதான் என்ன இங்க வர சொன்னீங்களா? டார்லிங், உனக்கு மைண்ட் சரியா இருக்கா? உங்க மைண்ட் எப்படி இருக்கு? என்ன பைத்தியமாக்கி விரட்டணும்னு பாக்குறீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது. நீ இன்னொரு காதல்ல செலக்ட் பண்ணிட்டு அந்த படியை என் மேல போட பாக்குறியா? ஐயோ, செய்த தப்ப மறைக்கிறதுக்கு எம்எல்ஏவா ஏட்ட திருப்புறீங்க. அப்படியெல்லாம் சொன்னீங்க, குடிக்க தண்ணி கூட கிடைக்காம தெருவில் நிப்பீங்க. என்ன என்ன ரூம்ல? அது ஒண்ணும் இல்ல, அது புலி. புலியா? நோ நோ, எலி பொண்ணு சண்டை தான், அவ்வளவுதான். எங்க தெரங்க பாப்போம். நோ, அது எலி பொண்ணு சண்டை தான். முதல்ல கதை வேற ஒண்ணும் இல்ல. நோ நோ நோ, நோ நோ, அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன பண்றது? அறிவு இருக்காயா? என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்? உனக்கு ஒரு திருட்டு காதலி, எனக்கு ஒரு திருட்டு காதலி, இதுல மரியாதை வேண்டியிருக்கு. உள்ளவையா பாத்தியா? ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா ஆள் ஓடியாச்சு. இதோ பாரு, உனக்கு சொல்றேன், மூட்டையை கட்டு, நானும் போறேன். இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு நான் பைத்தியமா? தேவையே இல்லை. லெட்ஸ் கோ. போறாங்களே எல்லாம் உண்மை. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ரோசி, இவங்கதான் இவருடைய காதலி. ராஜு, இவங்கதான் இவருடைய காதலி. இவர் என் ஹோட்டல்ல, நான் அதை சொல்லல. சரி சரி சரி, இவங்க ரெண்டு பேரும் என் ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல பணம் தரல. எங்க பொண்டாடிக்கிட்ட சொன்னா மானம் போயிடுமோன்னு சொல்லிட்டு என் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இங்க தங்கிக்கிறேன்னாரு. அத தப்பா நினைச்சிட்டு பக்கத்து டோமா அவர் சொல்லிட்டாங்களா? பாத்தியா கேட்டியா ரோசி? வேற வேலைன்னு சொன்னீங்க, என்ன வேலைன்னு சொல்லவே இல்லையே. இனிமே நான் ஒழிச்சு பிரயோஜனமே இல்ல. ஹோட்டல்ல மாவாட்டுற வேலை. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உட்கார்ந்து சம்பாதிக்கிற வேலை அப்படின்னு இப்படி காமிச்சல. நான்சென்ஸ். ஏன் புரியும்படி சொல்லலன்னு? புருஷன் மாவாட்டான்னு சொன்னா அது பொண்டாட்டி கேவலம் இல்லையா? பொண்டாட்டிக்கு இதுல என்ன கேவலம்? நான் உங்களை ரொம்ப பெருமைப்படுறேன். கல்லானாலும் கணவன், மாவாட்டினாலும் கணவன். இனிமே நீங்க ஹோட்டல்ல மாவாட்ட வேண்டாம், வீட்டுல ஆட்டுங்க, நான் சுட்டு போடுறேன். எப்படியோ விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல நம்ம ரெண்டு பேர் ஃபேமிலியும் இங்கேயே தங்கிக்கலாம். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. அப்பா ரவி, கல்பனா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா? அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குதா? இல்லம்மா, ஏதோ ப்ரோக்ராம் விஷயமா வந்திருக்கு. ரவி, நான் உன்னை சொல்றேன், கேக்குறியா? என்ன சொல்ல போறீங்க? கல்பனாவோட அப்பாவுக்கு எப்படி இருக்கோ ஏதா இருக்கோ போய் பார்த்துட்டு வான்னு சொல்ல போறீங்க. அப்படி ஏதாவது இருந்தா கல்பனா லெட்டர் போட மாட்டாளா? இத பாருங்கம்மா, அந்த அப்பாவை பொண்ணை வரவழைக்கிறதுக்காக ஏதோ சூழ்ச்சி செய்திருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஆபத்து நேரத்துல என்ன செய்யறதுன்னு தோணாது. கல்பனா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. ஒருவேளை ஏதாவது தாழ முடியாத துயரத்துக்கு அவ ஆளா இருந்தா அவளுக்கு ஆறுதல் சொல்லி ஆதரிக்க வேண்டியது நம்ம கடமை தானே. ஒன்னும் யோசிக்காதப்பா, போயிட்டு வா. இல்லம்மா, என்னால முடியாது. உங்க அம்மா நான் சொல்றேன், கேக்குறியா இல்லையா? போயிட்டு வாடா. சரிம்மா. கல்பனா, கல்பனா, யாரா அவன் கட்டிக்க போற மாப்பிள மாதிரி கல்பனா கல்பனா கல்பனான்னு கூப்பிடுறது? யார் பானி? நான் தான் ரவி. ரவியோ பாவியோ, பார்த்தா பச்சை மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையே. கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணு பேரை சொல்லி கதவு தட்டி கூப்பிடுறிய, அக்கம் பக்கம் என்ன நினைக்கும்? நான் கல்பனாவை பேரை சொல்லி கூப்பிட்டுதாங்க பழக்கம். நல்லா இருக்கும் வழக்கம். கோவிச்சுக்காதீங்க. மிஸ்டர் நித்யானந்த சௌக்கியமா இருக்காரா? அவரா? அவரு ஊருக்குள்ள போயிருக்காரு. ஊருக்கு போயிருக்காரா? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கல்பனாவுக்கு டெலிகிராம் வந்தது. ஆமா, கல்பனா எங்க? ஆமா, கல்பனா உனக்கு எப்படி தெரியும்? வந்து வந்து நானும் கல்பனாவும் உங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. நான் தாங்க இந்த வீட்டுக்கு எதிர்கால மாப்பிள்ளை. மாப்பிள்ளையாண்டானா? நீதானா அது? ஏண்டாப்பா, உனக்கே இது நல்லா இருக்கா? அவளுக்குன்னு தான் ஒரு பிள்ளை இந்த வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கானே. அப்படியா? எனக்கு விஷயமே தெரியாது. இப்பதான் என்ன தெரிஞ்சுக்கிட்டீல? போ.
என்னப்பா முழிக்கிற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? போப்பா. போறேன். கல்பனா வரட்டும், பார்த்து பேசிட்டு போறேன். நிச்சயமா? ஆமா. அப்ப சரி, இங்கே உட்காந்துரு, நான் வரேன். தம்பி தம்பி, நம்ம மாப்பிள்ளை போய் வந்துட்டான்டா. ஓ, முடிவை தேடியே இங்க வந்திருக்கான். என்னடா சொல்ற? அக்கா, என் எதிரி சதானந்தத்தனுடைய மகன். அவனை தீர்த்து கட்டிட்டா நமக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது. தம்பி பயப்படாதக்கா. நம் மாடியில் இருக்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது. ஆனா மாடிப்படிக்கு பக்கத்தில் இருக்க சோபாவில அவனை எப்படியாவது உட்கார வச்சிரு. அப்புறம் தம்பி தம்பி, என்னங்க இங்க ஒரே புழுக்கமா இருக்கு, அங்க வந்து உட்காருங்க. அப்படி ஒண்ணும் இல்லையே, இங்க ஜிலுஜிலும் தான் இருக்குது. பாத்தீங்களா, ஒரே குளிரா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா புழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த சோபாவில தாராளமா உட்காருவோம் தம்பி. சோஃபா தானே உட்காரணும். இதோ இந்த சோஃபால உட்கார போகுது. ஐயோ, இந்த சோபால ஒரே மூட்டை கடி தம்பி. பரவாயில்லைங்க. ரவி, யார்? மாடியில பார். நான் தான் கல்பனா அவனுடைய அப்பா. கல்பனாவோட அப்பாவா? ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கதால சொன்னாங்க. நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். கல்பனா உனக்கு கட்டி வைக்க விருப்பம் இல்ல, அதனால வந்த வழியே திரும்பி போ. அப்படின்னா கல்பனாவை எங்க வீட்டுக்கு உயிரோடு அனுப்பி வச்ச காரணம்? கல்பனா மனசை உடனடியா மாத்த முடியாதுன்னு நினைச்சுட்டான். ஓஹோ, என்னை ஏமாத்திட்டுதாக நினைப்பா? இதுல இருந்து தெரியுது எங்க அப்பாவை நீனா கொலை செய்திருக்கீங்க. அது உங்க அப்பனையே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேவையில்லை, சந்தேகம் இல்லாம நீனா கொலைகாரன். அது கோர்ட்டே தீர்மானிக்க வேண்டிய விஷயம். நீ உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காதே. போயிடு இங்க இருந்து. போகலன்னா அது நீ தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அல்ல, நான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். உன் துரோகவல்ல சிக்கிட்ட நீ மனப்பால் குடிக்காத. என் குடும்பத்தை பாழாக்கின உன்னை நான் பழிவாங்க போகவே மாட்டேன். உயிரோடு நீ திரும்பி போக முடிகிற ஆசை இருந்தா 3 தமிழ்கள் கொடுக்கிறேன், போய்விடு. அதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது முட்டாள்தனம். பார்க்கலாம் யார் புத்திசாலி. ஆல் ரைட், 1 2 3.
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இங்க லட்சுமி ஸ்ட்ரீட்ல கற்பக விலாசங்கிற பங்களாவில ஒரு கொலை நடந்து போச்சு. ஆமா, உடனே வாங்க. கல்பனா, கல்பனா, இன்ஸ்பெக்டர், நீங்க யாரு? என் பேர் ரவி. இவங்கதான் கொலை செய்யப்பட்ட நித்யானந்தோட மக கல்பனா. எங்க அப்பா கொலை செய்யப்பட்டாரா? ஆமா சார், அந்த ரூம்ல இருக்கு. நீங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. அம்மா, உங்க அன்பு வழி பகைவர்களா இருந்த 2 இளம் உள்ளங்களை சேர்த்து வச்சது. அன்பு வழி ஒன்றுதாமா ஆறுதல் தரும் மருந்து. எங்களை ஆசீர்வதிங்க. தீர்க்க தீர்க்க